ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆச்சு. உள்ளே எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே. இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா பர்த்டே அன்னைக்கு போகிறேன்னா இல்லை அடுத்த நாள் போகிறேன்னான்னு தெரியாது. ஸோ April 27th என் பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஸோ அவளுக்காக நான் இப்போ சர்ப்ரைஸாக செய்ய போகிறேன். நான் செய்யலை பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவள் அம்மா செஞ்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளுக்காக நான் தூங்கினதுக்கப்புறமா செய்ய போகிறேன். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அவள் காலைல எப்படி அவள் அதை பார்த்தோன்னா அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். இப்போ தான் ஃபுல் கிச்சன் ஒர்க்கு முடிச்சிட்டேன். பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன். இப்போ அடுத்து குலாப் ஜாமுன் தான் செய்யணும். அதான் செய்ய போகிறேன். இப்போ குலாப் ஜாமுனுக்கு மாவு எடுத்துக்கலாம். நான் பொரிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக இது ஒரு பேக்கெட் செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இதில் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். நிறையா விட்டோம்னாக்கா அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். ரொம்பலாம் தண்ணி பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். அதே போல் நம்ம ரொம்பவும் அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது. இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. லைட்டாக ஜென்டில் அப்படியே சும்மா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே பிசைஞ்சு வைக்க வேண்டியதுதான். ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா குலாப் ஜாமுன் வரும்போது அப்படியே கல்ட்டி மாதிரி ஆகிடும் கெட்டியாக. ஸோ நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி லைட்டாக செஞ்சு வைக்கணும். என்னன்னு தெரியல, என் பாப்பா எனக்கு குலாப் ஜாமுன் வேணும்னு கேட்டே இருந்தா. இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு நாங்கள் போகல. ஸோ வீட்டிலே தான் இங்கேயே தான் செய்ய போகிறோம். பர்த்டே செலிப்ரேஷனாக ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது. சும்மா நார்மலாக செய்கிறது தான். ஆனால் அவள் இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணாகிட்டு வராங்க. ஸோ அதனால் அவளுக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் வந்துட்டுருக்கு எனக்கு. ஆனால் இந்த டைம் முடியவே முடியாது. நம்ம எங்கேயும் போக முடியாது. இந்த டைமு ஒரு கோயிலுக்கு கூட போக முடியல. கோயிலே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் கோயிலுக்கும் போக முடியாது. எப்படியோ வீட்டில் சாமியை கூப்பிட்டு கேக் வாங்கலான் இருக்கோம். கேக் நாளைக்கு தான் தெரியும் வாங்குறோமா என்னன்ட்டு. ஏன்னா இப்போ இங்கே சென்னையெல்லாம் வெளில போகிறதுக்கே எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. போகிறதுக்கே பயமாகவும் இருக்குது. இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம ஜீரா தண்ணி ரெடி பண்ணிடலாம். இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது உருண்டையை ஊற்றி போடலாம். செமையாக வேர்த்து ஊற்றுது. நான் உருட்டி அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னாக்கா அது அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் அப்படியே போட எடுத்துக்கிட்டே இருக்கணும். 2 நாள் இருந்தால் செய்யலாம். தூங்கிட்டாங்களே நல்லா செய்யணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம்.
சூப்பராக கிராக்ஸே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். எடுத்து ஊற்றுது. நம்ம இதை ஃபுல்லுமே வந்து சிம்லேயே வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நல்லா சூப்பராக உள்ளெல்லாம் வெந்து நல்லா வெளில வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கனாக்கா அது கருகி போன மாதிரி ஆகிடும். உள்ளெல்லாம் மாவாக இருக்கும், வெளில அப்படி கருகி போயிடும். ஸோ நம்ம எப்போதுமே இதை சிம்லேயே தான் வச்சு செய்யணும். பாருங்கள், எதுலேயுமே கிராக்ஸே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை வந்து நம்ம ஃபுல்லும் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிராக்ஸ் விழும். அதனால தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கும் போதே உருட்டி உருட்டி அப்படி அப்படி எண்ணெயில் போட்டு எடுத்தேன். அதனால தான் கிராக்ஸ் இல்லாமல் இருக்குது. அதே போல் மாவை பிசைஞ்சோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சுருங்க. ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது. என்னை விட்டு விதவாயது போக இங்கே பேர் இந்தடா சாப்பிட்றியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.